வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அதிமுக ஐடி விங்குடனான ஆலோசனை கூட்டம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுக ஐடி விங்கிற்கு அவர் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். சமூக வலைதளங்களில் அதிமுக ஐடி பிரிவினர் அநாகரிகமாக யாரையும் விமர்சிக்கக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை அதிமுக ஐடி விங்கிற்கு இபிஎஸ் வழங்கி வருகிறார். அதில் அதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் மற்ற பிரிவினர் போன்று அநாகரிகமாக கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்று கூறியிருக்கிறார். ஐடி விங் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டிலேயே இயங்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக ஐடி விங்கிற்கு பல்வேறு அறிவுரைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் இபிஎஸ். தற்பொழுது கூறியிருக்கின்ற அந்த அறிவுரையின் சாராம்சம் என்ன? பொங்கலி அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான அறிவுரை என்பது அந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இயங்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தற்போது கொடுக்கப்பட்டது. குறிப்பா சமூக வலைதளங்கள் வாயிலாக செயல்படும் அதிமுக நிர்வாகிகள் யாரையும், அதாவது அதிமுக விமர்சிக்கக்கூடிய யாரையுமே மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்க கூடாது. பிற கட்சிகள் செயல்படக்கூடிய ஐடி விங் போல வெறுப்பா எதையும் உண்டாக்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவுரையை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மரியாதை குறைவாக அல்லது நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒருவேளை நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த கூட்டத்தில் வைத்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். எந்த விவகாரம்னாலும் தன்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் இந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை தனியாக கண்காணிப்பதற்கு, ரகசியமாகவோ மறைமுகமாகவோ கண்காணிப்பதற்கே நான் 7 குழுக்கள் தான் அமைத்திருப்பதாகவும், அந்த குழுவில் உள்ளவர்கள், அந்த 7 குழுக்கள் உள்ளவர்கள் ஐடி விங் நிர்வாகிகளுடைய ஐடி விங் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை மறைமுகமாக கண்காணிப்பார்கள். கண்காணித்து தனக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால யாரையும் மரியாதை குறைவா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய அரசு சாதனைகள் ஏற்கனவே இந்த கடந்த 2011 இருந்து 21 வரைக்கும் இருந்தக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள், திமுக அரசு செய்ய தவறியது, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்களிடம் ஆக்கப்பூர்வமான முறையில கொண்டு செல்லுங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஐடி விங் நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. மிக முக்கியமாக பிற கட்சிகளுடைய ஐடி விங் போல வெறுப்பை உண்டாக்க வேண்டாம். மரியாதையாக தங்களுடைய பதிலை தெரிவிக்கணும். மரியாதை குறைவாக யாரையும் விமர்சிக்க கூடாது. அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் மரியாதை குறைவாக அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரை தற்போது கொடுக்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.